ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம சம்மர் பர்ச்சேஸ்க்காக டி நகர் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டி நகர் ரொம்ப அருமையான விஷயம் இருக்குது. நம்ம கம்மி ரேட்டில் வாட்சஸ் மாதிரினா நம்ம ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இருக்கிற வாட்செல்லாம் 100 150 ரூபா மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வாட்சை ஃபைனலாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லேடிஸ் பொருட்கள் தான் நிறைய இருந்துச்சு நாங்கள் பார்த்ததுலேயே. அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ், சன் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ட்ரைவிங்க்கு போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராக்கர்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ஒரு 400 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நல்லாவே இருக்குது. ஆனால் வெயிட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த வெயிலோட தாக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு நிறைய பொருட்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் வாட்ச் கடை ஒரு 3-4 கடை பார்த்தோம் இதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் சிலை, அதுக்கப்புறம் இந்த வெயில் இந்த பிள்ளையார் வந்து சூப்பர், இந்த லைட் செட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. காருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். காருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டிஷர்ட் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீங்கள் பார்க்குறீங்க, டிஷர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் நிறைய கடைகள் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டி நகரில் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டி நகர் வந்துடுங்க. ஏன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்ல காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே கிடைக்காத பொருள் மேக்ஸிமம் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. ஏன்னா உங்களோட தேவைகள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நீங்கள் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை. அதனால் நிறைய ஒரு 2000 3000 அந்த அளவுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வர்றப்போ ஒரு டிஷர்ட் மட்டும் எடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் நிறைய நாங்கள் தேவைப்பட்ட எல்லாமே இங்கேயே கிடச்சிதுனால நாங்கள் இங்கேயே எடுத்துட்டோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையானது இருக்கா அப்படிங்கிற மாதிரியே தான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம்.